அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சாரியோட ப்ளவுஸு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான லைனிங் கிளாத்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை அப்படியே மேலே வச்சு நம்ம மெயின் கிளாத்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் வந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பேக் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கீழே வந்து கிராஸாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக நேராக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக நமக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்கேல் அளவு வேண்டாம்னா நீங்கள் டேப் வச்சு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் வந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் 14.5 இன்ச் வந்து உயரம் வந்து வைக்கிறேன். அதுக்கு மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சேர்த்து 15 இன்ச் வந்து நம்ம வைக்கலாம். அதே 15 இன்ச் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண 2 மார்க்கையும் சேர்த்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 இன்ச் வந்து வைக்கிறோம். இந்த 7 இன்ச்சுங்கிறது நீங்கள் 42 வந்து நீங்கள் 6ஆக டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நம்ம வந்து ஷோல்டராக எடுப்போம். இப்போ அதில் பாதி நமக்கு 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச்சில் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 இன்ச் அப்படிங்கிறத நான் வந்து கழுத்துடைய வெட்டுப்பாகமாக வந்து வைக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் வரைகிறதுக்காக அதே 7 இன்ச் அப்படிங்கிறத கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஆம்ஹோல் வரைகிறதுக்காக 6.5 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோலுடைய உயரம் வந்து 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த லைனையும் அப்படியே சேர்த்து வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே 6.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு வரைகிறதுக்காக. இப்போ இதையுமே நம்ம சேர்த்து ஒரு லைன் வந்து போட்டுடலாம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 42 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு 4ஆக டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச்சுங்கிறது வரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் வரைகிறதுக்காக நம்ம 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோலுடைய சுற்றளவு 9 இன்ச்சு. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 10 10 20, ஃப்ரண்ட்டில் வந்து 9 9 18 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் வந்து 10 + 2 12 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச் வந்து சைடுக்காகவும் 1/2 இன்ச் வந்து டாட்டுக்காகவும். இப்போ அந்த 1/2 இன்ச் டாட்டுக்குரியதை தனியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டாட்டுக்கும் சேர்த்து மார்க் பண்ண அளவை ரெடி அளவாக வச்சுட்டு மீதம் இருக்கிற அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போது மொத்த ஷோல்டரில் நம்ம 3.25 இன்ச்சு கழுத்துடைய வெட்டுப்பாகமாகவும் 3.25 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷோல்டருக்காகவும் எடுத்திருந்தோம். இப்போ அதே 3.25 அப்படிங்கிறத நம்ம கழுத்து வரைகிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து 9.25 இன்ச்சு. 9.5 இன்ச்சு அது கூட தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 மார்க் பண்ணியிருக்கோம். அதே இடத்துல கழுத்தோட வெட்டுப்பாகம் 3.25 அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ இதோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 14.5 இன்ச் உயரம், அது கூட 2 இன்ச் வந்து கீழே 1.5 இன்ச் மேலே 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு, சைடில் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். ஆம்ஹோலுடைய உயரம் வந்து 6.5, ஷோல்டர் வந்து 7, கழுத்து வெட்டுப்பாகம் 3.25, ஷோல்டர் வந்து 3.25. அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு, அது கூட 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம். முதுகு பக்கத்தில் மீதமுள்ள 5 இன்ச்சுங்கிறது இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து கீழே நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான இடத்துலையும் சைடு தைக்கிறதுக்கான இடத்துலையும் மார்க் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை கட் பண்ணுறதுக்காக அதே பீஸை 4ஆக மடித்து போட்டு கீழே இருக்கிற
பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, அதில் பாதி 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே 6.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்த்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ நார்மலாக 42 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் அவங்க ஹைட்டை பொறுத்து. இவங்களுக்கு நான் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்காக வந்து நம்ம 8 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். கையோட சுற்றளவு வந்து 7 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மேலே இருந்து 3.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். நார்மலாக நம்ம வந்து 3 இன்ச்சு வந்து எடுப்போம். இவங்களுக்கு நம்ம 3.5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். 40 சைஸுக்கு மேலே போயிட்டாலே நீங்கள் 3.5 இன்ச் அப்படிங்கிறத ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்பயும் போல் கை வரைகிறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ம் ஹோல் நாச்சு வர்ற இடத்துல தான் நமக்கு கிளாத் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்காக விடுறதுக்கு வந்து நமக்கு கிளாத் இல்லை. நம்ம வந்து அது ஜாயின் வந்து நம்ம போடணும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து சைடில் ஜாயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 9 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கீழே ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் கை ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணும்போது போட்டுக்கலாம். இதோடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைட்லேயுமே நமக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப பத்தாமல் தான் இருக்கும். அது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்ட்ரு மட்டும் நாச் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணுறதுக்காக பேக் பீஸை வந்து அப்படியே கிராஸில் வச்சு நான் கிராஸ் கட்டிங் வந்து போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிலும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு, நெக்கு, முதுகு பக்கம் சைடில் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல பேக் நாச் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதுகு பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணலாம். பேக் நெக்கை விட 2 இன்ச்சு வந்து மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் வந்து 9.5 இன்ச்சுங்கிறப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு 7.5 இன்ச்சு போதும். மேலே இருந்து மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி 7.25 அப்படிங்கிறதுல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம லைன் வந்து போட்டுடலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம பேக் நாச்சை விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் சைட்லேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கும் வந்து அப்படியே ட்ரா பண்ணிடலாம். இப்போ இதில் மீதம் இருக்கிற அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி தான் 4+1 5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து 5+1 6 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நம்ம 14.5 இன்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரெடி அளவு 14.5. அதே 14.5ங்கிறத நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 4+1 5, சைடில் 5+1 6, சென்டரில் வந்து 14.5 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். அதே 14.5 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சாக வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்கிறப்ப நமக்கு இதே அளவு சரியானதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 லைனையும் சேர்த்து வந்து போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வளைவு எங்கே மார்க் பண்ணணும்னா நம்ம வந்து 42 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.2 அப்படிங்கிறது வரும். அது கூட நமக்கு 1/4 இன்ச்சு சேர்க்கும்போது 4.45ங்கிறது வரும். அதை வந்து நம்ம 4.5 எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம கர்வ் வந்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 1.5 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்கு வந்து எடுப்போம். உங்களுக்கு கப் சைஸ் வந்து அளவு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் 1.25 அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணலாம்.
இப்போ நம்ம சென்டரில் வந்து அந்த 4.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி மடித்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மடிப்பு பாகத்திலேருந்து நான் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நாச் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம டாட்டுடைய உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் நார்மலாக 3 இன்ச்சு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூக்கின மாதிரி வேணும், ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 2 நாச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் சென்டர்லேயும் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் டாட் வந்து நம்ம பிடிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு கேப் விட்டு சென்டரில் வந்து நம்ம மடிக்கிறோம். கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம சென்டராக வந்து மடிக்கிறோம். அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அந்த மடிப்பு பாகத்தை நல்லா நகத்தில் கீறி விட்டுட்டு நம்ம மெயின் டாட் மார்க் பண்ணதுலேருந்து 1.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து வைக்கணும். 42 இன்ச் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப இந்த 1.5 இன்ச்சு கேப்பை நீங்கள் 2 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கப் சைஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா, இல்லை நார்மலான அளவு தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் 1.5 இன்ச்சு கேப்பே சரியாக வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு டாட்டுக்கு நம்ம எப்பயும் போல் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி சாய்வாக வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து வரணும். அந்த மாதிரி வந்து மடிச்சிருங்க. இப்போ அந்த சென்டர் டாட்டு கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது அந்த ரவுண்டு வந்து நமக்கு மாறாமல் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துலையும் நம்ம 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம். பட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு கட் பண்ணதுக்கு பின்னாடி சைடில் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 இன்ச்சு, சைடுக்கு 3 இன்ச்சு, சென்டரில் வந்து 2.5 இன்ச்சு வைக்க போகிறோம். இது எல்லா அளவுகளோடையும் நம்ம ஒவ்வொரு இன்ச்சு தையலுக்காக சேர்க்கணும். அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 இன்ச்சு வேணும். அது கூட தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு அப்படிங்கிறது வேணும். இந்த 9 இன்ச்சு 11 இன்ச்சு அதையும் நம்ம தனித்தனியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் நமக்கு 3 3 4 இன்ச்சு. அதே மாதிரி சென்டர் வர்றது வந்து இந்த டாட்டுடைய அளவு வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டிலேருந்து டாட்டுடைய ஸ்டார்டிங் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போ 3.25 இன்ச்சு இருக்குது. அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வளைச்சி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 9 இன்ச்சில் வந்து மார்க் பண்ண பாருங்கள், அது வரைக்கும் இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து போடணும். அப்படியே இந்த தையலுக்காக விட்ட 2 இன்ச்சுக்கும் வந்து சாய்வாக தான் வந்து கொண்டுட்டு போகணும். அப்போ தான் தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் ரேடியால் வரைக்கும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து வராது. அதனால் அந்த தையலுக்கும் ஆன அளவையும் சேர்த்து அப்படியே கிராஸில் வந்து வரைஞ்சிடணும். இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நாச் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அந்த வளைவு வந்து டாட்டுக்கிட்ட வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து டாட் பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த மார்க்கை வந்து வச்சு பார்த்திங்கன்னா சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ மீதமுள்ள கிளாத்தில் நம்ம வந்து ஹூக் பட்டியும் கிராஸ் பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் வேணும், எப்படி வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.